இவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லாமே வாங்குறது இப்போ இவர் தான். ரிட்டையர்மெண்ட் காசு மற்ற செலவுக்கே போயிடுது. அதனால 2 மாசமா வாடகை பாக்கி. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஐடில வேலை பார்க்கறான். அப்பா பையனுக்குள்ள வாக்குவாதம் ஆகி கோபத்துல வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்லிட்டாரு. அப்பாவோட பிள்ளை இல்லையா, அவரோட ரோஷத்துல கொஞ்சமாச்சு பையனுக்கும் இருக்கும்ல. பையனும் ரோஷத்துல குடும்பத்தோட வீட்டை விட்டே போயிட்டான். அம்மாவுக்கு மனசு கேட்கல. பையனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு ஓயாம சொல்லிட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஏன் அவன் கூப்பிட மாட்டானா, நான் தான் கூப்பிடணுமான்னு வரட்டு பிடிவாதம் அப்பாவுக்கு. சரி நீ வேணா பேசுன்னு போனை ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்றாங்க. பையனும் ஸ்பீக்கர்ல இருக்கு தெரியாம அப்பா தானே வீட்டை விட்டு போக சொன்னாரு, அவர் சொன்னதானே நான் செஞ்சிருக்கேன்னு கேக்குறான். அவன் வரலன்னா என்ன, அட்லீஸ்ட் மருமகளின் பேரனையாச்சும் அனுப்ப சொல்லலாம்லன்னு சொன்னதும் அப்பதான் ஸ்பீக்கர்ல இருக்குங்கிறதே அவனுக்கு தெரியுது. சரி எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் பேசுறேன்னு கட் பண்ணிடுறான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அம்மாவுக்கு வருத்தம். இவரும் ஒய்ஃபை சமாதானம் பண்றாரு. ஈவினிங் டைம்ல ரொம்ப நேரமா பையன் காலுக்கு அம்மா வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி கடைசியில ஃபீல் பண்ணாதானே அப்பா சொல்றப்போ ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி காலையில 11 மணிக்கு டான்னு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அட்லீஸ்ட் இப்ப வாட்சி பையன் கிட்ட சொல்லலாம்னு அம்மா சொல்றாங்க. ஆனா அப்பாவுக்கு கௌரவம் இடம் கொடுக்கல. பாத்துக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ஹவுஸ் ஓனருக்கு வெயிட் பண்றாங்க. காலிங் பில் அழுத்தினதும் ஓபன் பண்ணி பார்த்தா பையன் ஃபேமிலியோட வந்திருக்கான். தாத்தா கிட்ட பேரம் ஊட்டிக்கிட்டான். பையன் அப்பா கிட்ட பேசவே இல்ல. அப்பாவும் பையன் கிட்ட பேசல. ஹவுஸ் ஓனர் வேற வர டைம் ஆயிடுச்சு. ரூமுக்கு போலாம் வான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றான். ஹவுஸ் ஓனர் வந்ததும் பையன் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் தந்துட்டு போறாரு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி ரெண்ட் கொடுக்கலன்னு ஹவுஸ் ஓனர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ரெண்ட் எதுக்கு, வீட்டையே வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவனோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு கையோட சேர்த்து லோன் காசையும் போட்டு வீட்டை கையோட வாங்கிட்டான். வீட்டை விட்டு தான்ப்பா போனேன், உங்களை விட்டு போகலன்னு சொன்னதும் அப்பா பையன் 2 பேரும் உடஞ்சி போய் பாசத்தோட கட்டி அணைச்சிக்கிறாங்க. என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் அப்பா பையன் உறவுக்கு ஈடு வேற எதுவுமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.